மேலே ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. பிடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கோடு போட்டுக்கோங்க. யோக் பார்ட் லென்த் வந்து 10 இன்ச்சு வைக்கிறேன். இது ஒரு 4 வயசு பேபிக்கான ட்ரெஸ்ஸு. கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு நான் விடுறேன். இது யோக் பார்ட்டு. நாலு வயசு பாப்பாவுக்கு ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோலும் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 5.5 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு வந்து லூஸுக்காண்டி 1 இன்ச்சு வந்து தையலுக்காண்டி விட்டுக்கோங்க. வேஸ்ட் வந்து 5 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு தையலுக்காண்டி 1 இன்ச்சு லூஸுக்காண்டி விட்டுக்கோங்க. நெக் வித் வந்து 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. பேக் நெக்குக்கு நெக் டெப்த்து வந்து 2 இன்ச்சும், ஃப்ரண்ட் நெக்குக்கு நெக் டெப்த்து வந்து 3 இன்ச்சும் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு ஆர்ம் ஹோலுக்கும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டும் வேஸ்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு எல்லா சைஸுக்குமே நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு வந்து 1/2 இன்ச்சு கொடுக்கலாம். 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே கிட்ஸு. யோக் பார்ட்டில் இப்படி நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த எண்டில். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டில் இப்படி ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. தையலுக்குள்ள 1/2 இன்ச்சுக்கும் சேர்த்து கர்வ் பண்ணிக்கோங்க கீழே. இப்படி நம்ம கர்வ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ராக் வந்து சைடில் தொங்காமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த 1 இன்ச்சில் இப்படி கர்வ் கொடுக்கலன்னா கீழே சைடில் தொங்கும். யோக் பார்ட்டில் கீழே அழகாக இருக்காது. இப்படி நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெடிமேடு ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம யோக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் பார்ட் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் வந்து பின்னால் நம்ம வந்து ஹூக் வச்சு தைக்கணும் கிட்ஸுக்கு. அதனால் நம்ம பேக் பார்ட்டை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம நெக் கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம், பட் பேக் பார்ட்டுக்கு மட்டும்தான் நெக் கட் பண்ணோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு, எது பேக் பார்ட் எது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு சொல்லி இப்போ எடுத்து வச்சாச்சு. வேஸ்ட்டு வந்து 20 இன்ச்சு. ஸோ 20/4 = 5. இதுதான் நான் வேஸ்ட்டில் வந்து யோக் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ வேஸ்ட் 20, சீமுக்கும் ஈஸுக்கும் 1 + 1, அப்போ மொத்தம் 22 இன்ச்சு நாங்கள் எடுக்கணும். நம்மளுக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாக்கு ஃபார்முலா வந்து R = C/2π. அப்போ C/2π போடணும். அப்போ நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு ப்ளஸ் சீமும் ஈஸும் சேர்த்தா 2 /2π. 2πயோட வேல்யூ 6.28. ஸோ 22 / 6.28 போட்டால் நம்மளுக்கு 3.5 வருது. நீங்கள் வந்து 20 + 2 இருக்குல்ல, அந்த வேல்யூவில் மட்டும் உங்கள் வேஸ்ட் அளவு ப்ளஸ் நீங்கள் ஈஸுக்கும் சீமுக்கும் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாக்கு நம்ம 4ஆக மடிச்சுக்கிடணும். துணியை ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து போடணும். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா கர்வாகவே வச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே தேவையான உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 18 இன்ச்சு கீழே உயரம் தேவைப்படுது. ஸோ 18 இன்ச்சு உயரம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச்சையும் ஆட் பண்ணி 18 + 3ஐயும் ஆட் பண்ணி மேலே இருந்தே அந்த நுனியிலேருந்தே நம்ம வந்து அளவு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த நுனியிலேருந்தே நம்ம அளவு எடுக்கணும். அதான் கரெக்ட் மெத்தடு. நம்மளுக்கு தேவையான அளவு ப்ளஸ் நம்ம மேலே எவ்வளவோ வரைஞ்சி வச்சுருக்கோமோ அதையும் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும், வரைஞ்சிக்கணும். நல்லா கர்வாக அழகாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா கட்டிங். இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2 பார்ட்டாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, ஒன்று பேக் பார்ட்டுக்குன்னு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து
தேவைப்படும். நெக்கு அதுக்கப்புறம் கைக்கெல்லாம் நம்ம தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும். 1.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம கொக்கி வைப்போம் பின்னால். பேக் பார்ட்டில் யோக்கில் பேக் பார்ட்டில் இந்த பீஸை வச்சு தான் நம்ம கொக்கி வைப்போம். இன்னொரு 2.5 இன்ச்சுக்கு இன்னொரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அந்த மெட்டீரியல் வச்சு தான் ஐ நம்ம தைப்போம். பேக் பார்ட்டில் யோக்கில் இதில் தான் ஐ தைக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யோக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதில் யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து அதோட நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். க்ராஸ் பீஸை 2ஆக மடித்து தைச்சிக்கோங்க. அதை அந்த யோக் பார்ட்டில் கரெக்டாக அதோட நெக்கில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் க்ராஸாக வந்து அதில் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி நாச் வந்து க்ராஸாக போட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து வச்சு ஒரு படிமான தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே மடித்து திருப்பி அடித்து விட்டுருங்க. இப்படி அடித்து விட்டிங்கன்னா நீட்டாக நெக்கு ஃபினிஷ் ஆயிரும். ரெண்டு ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுங்க. அழகாக இருக்கும். பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த பக்கம் ஐ வரணுமோ அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பின்னால் வச்சு தைக்கணும். ஓகேவா? அப்போ வந்து அதோட ராங் சைடும் இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல அந்த பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்தோம்ல அந்த பீஸு. அப்புறம் மாற்றி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் மேலே மாதிரி இப்போ வச்சு நான் எப்படி மடித்து அடிக்கணும் அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல்லாம் உள்ளே போயிடணும். அப்படி மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஐ கட்டுவோம். இதுக்கும் நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து தைச்சி நீங்கள் இதுக்கும் நெக்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி நெக்கை ஃபினிஷ் பண்ணமோ கிராஸ் பீஸை 2ஆக மடித்து வச்சு தைச்சி அதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஐ கட்டுறதோட தைச்சி நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஹூ கட்டுறத தைக்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு எந்த பக்கம் ஹூக்கு கட்டணுமோ அதில் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த பீஸை வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் தைச்சிக்கணும். இப்படி அதை எடுத்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க.
நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கடைசி ஃபினிஷிங்ஸ் நீட்டாக வரும். இப்படி மடித்ததை உள்ளே மடித்து வச்சு இது ராங் சைடு வச்சு உள்ளே தச்சு விட்டுருங்க. இதில் தான் நீங்கள் கொக்கி கட்டுவீங்க. நம்ம ஐ கட்டுறதும் ஹூக்கு கட்டுறதும் நம்ம இப்போ தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஹூக்கு கட்டுறதுக்கு நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஐ கட்டும் போது அதில் எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஊக்கு கட்டுறதுக்கும் நெக் ஃபினிஷ் பண்ணணும். கிராஸ் பீஸ் தான் நெக்கு ஃபினிஷ் பண்ண யூஸ் பண்ணணும். கிராஸ் பீஸ் நல்லா கிராஸாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நெக் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். குட்டி குட்டி நாச்சு கொடுக்குறதும் கிராஸாக கொடுங்க, அப்போ நல்லா உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ நம்ம 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு கரெக்டாக வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு யோக் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கர்ட் தான் தைக்கணும். நல்லா பேக்லேயும் பேக் ஸ்டிச்லாம் போட்டு நல்லா நீங்கள் வந்து தைங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிந்து வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் யோக் பார்ட்டு கூட நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பாட்டம் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த எக்ஸ்ட்ரா பீஸும் வராது. கரெக்டாக வச்சு தைங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் யோக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஸ்கர்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே வச்சு தைக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸும் இல்லை, கரெக்டாக நீட்டாக நம்மளுக்கு ஜாயின் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்திருக்கோம். அந்த பேக் பார்ட்டில் நம்ம 2 பீஸ் வந்து தைச்சி வச்சுருந்தோம், ஐக்கும் ஹூக்குக்கும். ஸோ ஐக்கு மேலே ஹூக்கு பார்ட்டை வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தைச்சிக்கலாம். அப்போ அப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். யோக்கோட பேக் பார்ட்டோட நம்ம ஸ்கர்ட் வந்து தைச்சிக்கலாம். நல்ல பக்கம் மேலே வச்சு தைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கை கொடுக்காம ஸ்லீவ்லெஸ் வைக்கிறதுனால நம்ம வந்து நெக்குக்கு எப்படி அடித்து திருப்பணுமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தச்சு கையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கையை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பக்கமும் கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணுறோம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவு தையலுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தச்சு எடுத்துக்கணும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா எந்த ஏற்றம் இறக்கம் வராது. யோக் பார்ட்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும், கீழேயும் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். நீங்கள் இதிலே பார்க்கலாம், கடைசியில் எண்டில் பாருங்கள், எந்த ஒரு அப் அண்ட் டவுன் வராது, நீட்டாக இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தையல் புரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்லேயும் தைச்சிக்கோங்க, தைச்சி 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் கீழே உருட்டி அடிக்கிறதுக்கு பிக்கோ ஃபுட் யூஸ் பண்ண போகிறேன். பிக்கோ ஃபுட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 6 ஸ்டிச் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு சீலை தான் 6 ஸ்டிச் வரும். அதுக்கப்புறம் பிக்கோ ஃபுட் வச்சு கீழே எண்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரெடிமேட் ஃபினிஷும் கிடைக்கும். அழகான ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாம் ட்ரெஸ் கிடச்சிடுச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.